புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் இல்லாத ஒரு உலகத்தை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக வாழ்வதற்கான வழியே இல்லை. தண்ணீர் என்பது அவ்வளவு அத்தியாவசியமானது. வேதத்திலே தண்ணீர் பல காரியங்களுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தண்ணீருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நல் வார்த்தை நம்முடைய காதுகளிலே விழுகிறது. பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே அநேக பள்ளத்தாக்குகள் இருக்கலாம். ஆவிக்குரிய பள்ளத்தாக்குகள், உங்கள் பொருளாதாரத்திலே பள்ளத்தாக்கு, உங்கள் வேலை ஸ்தலத்திலே அநேக பள்ளத்தாக்குகள். இவைகளில் எல்லாம் எப்படி ஜெயமெடுக்கப்பட முடியும்? தேவனுடைய வார்த்தை என்கிற தண்ணீர், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்கிற தண்ணீர் நம்முடைய பள்ளத்தாக்கையால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய நல் வார்த்தையை நம்புங்கள். நம்முடைய பள்ளத்தாக்கெல்லாம் அவருடைய வார்த்தை என்கிற தண்ணீரா, அவருடைய அபிஷேகம் என்கிற தண்ணீரா நிரப்பப்பட போகிறது. நாம் வாழ்ந்திருக்க போகிறோம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.